வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து நிறைய பேர் வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணமாக இருக்கு. பிரச்சனை பணம் காசு இருந்தா கூட சில வீட்டுல வந்து ஒற்றுமை இல்லாத தன்மையாக இருக்கும். ஒற்றுமை இல்லாத கணவன் மனைவி இடையே வந்து நிறைய பிரிவினைகள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எதுக்கெடுத்தாலும் மாத்தி மாத்தி ஈகோ, நான் பெருசு நீ பெருசுங்கிற ஈகோவால தன்னைத்தானே அழித்துக் கொள்வார்கள். அந்த ஈகோனால அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மை அதிகமாக நிலவுகிறது அப்படிங்கலாம். அப்போ இந்த கணவன் மனைவியுடைய உறவில் வந்து ஒற்றுமை நிலவணும். இந்த ஒற்றுமை வந்து நம்ம வந்து வீட்டுல நிறைய பேர் கோயில்களுக்கு போவீங்க, பூஜைகள் பண்றீங்க, விரதங்கள் இருக்கீங்க, எல்லாமே கரெக்டா கிருத்திகை விரதம் இருந்தால் உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீர்கள். விசாக விரதம் இருக்கணும், திருமண வாய்ப்புகள் நல்லா இருக்கும். இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு விரதங்களும் இருக்கிறீங்க, எல்லாம் பண்ணியுமே உங்களுக்கு சில விஷயங்கள் ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகணும். நம்ம இந்த விரதங்களுடன் சேர்ந்து சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஆக்டிவேட் ஆகும். அது வந்து எப்படின்னா, இந்த விரதங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு செடி வேணும். இதுக்கு வந்து ஒரு செடியை எடுத்துக்கலாம். இந்த செடி வந்து செம்பருத்தி செடியை நான் எடுத்துக்கிறேன். செம்பருத்தி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த செம்பருத்தி செடி தடைகளை நீக்கக்கூடியது. வீட்டில் வந்து செம்பருத்தி செடி இருக்கிறவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஐஸ்வர்யம். ஈகோ இருக்கிறவங்களுக்கு ஈகோ இருக்காது. ஆணவத்தன்மையை அழிக்கக்கூடிய தன்மை செம்பருத்திக்கு உண்டு. அதனால இது சிவனுக்கு வைக்கிறது, குடும்ப போட்டோவா இருப்பாங்களா சிவன் பார்வதி, அந்த போட்டோவுக்கு ரெகுலரா அந்த செம்பருத்தி பூவை வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். அதனால இந்த மாதிரி, அதாவது ஒரு வீட்டில் வந்து ரொம்ப அதிகாரத்தன்மை அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் அடக்குமுறை அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும். அடக்குமுறை இருக்கிற வீட்டில் சுதந்திரம் இல்லாத தன்மை நிறைய உருவாகும். இந்த சுதந்திரம் இல்லாத தன்மை தான் இவங்களுக்குள்ள நிறைய எரிச்சல், பூசல்கள் இதெல்லாம் வருது, சண்டைகளாக உருவெடுக்குது. அதனால இந்த சூரியனுடைய தன்மை அதிகமாக இருக்கிற வீட்டில் இந்த தன்மை வந்து ரொம்ப இதா இருக்கும். அப்ப சூரியனுடைய அளவை வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு வந்து அந்த அடக்குமுறை தன்மை வந்து கரெக்டா. இப்போ ஒருத்தர் அடக்குறாங்கன்னா நம்ம தப்பா இவங்க ரொம்ப அடக்குறோம், இவங்களுடைய சுதந்திரத்துல ரொம்ப தலையிடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தன் உணர்வு வேணும். அந்த அடக்குற தன்மை உள்ளவங்களுக்கு வந்து அந்த தன் உணர்வு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க தன்னைத்தானே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பண்ணி கொஞ்சம் அந்த குடும்பமும் ரிலீஃப் ஆகும். அந்த மாதிரி அடக்குமுறை உள்ள ஒரு குடும்பமாக இருக்கும் இடத்தில் அங்க சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே குறையுது. இவங்க வந்து என்னன்னா, செம்பருத்தி செடியை வீட்டில் வளர்க்கும் போது நிறைய வித்தியாசங்கள், நிறைய மாற்றங்கள். அதாவது ரெட் கலர் செம்பருத்தி செடி தான் வளர்க்கறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரெட் கலர் செம்பருத்தி செடியை வளர்க்கும் போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த செம்பருத்தியை வந்து அந்த வீட்டின் தலைவி பெண்ணாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அவ வந்து அதை பேணுதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த செம்பருத்தி வந்து பெண்களுக்கு மிக 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 அவசியமான ஒரு செடி. பெண்கிறது சுக்கிரன் காரகத்துவம். அவளுக்கு வந்து இந்த செம்பருத்தி வந்து ரொம்ப பயனுள்ளாரு. அவ தலைமுடியில இருந்து, அவ சர்ம பாதுகாப்புல இருந்து எல்லாத்துக்கும் இந்த செம்பருத்தி பெரிய பாதுகாப்புக்குரியதாக இருக்கும். அதனால அந்த செம்பருத்தி வந்து பெண் கையால் தான் ஆளும் தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா சுக்கிரங்கிறது வீட்டை, பெண்கிற செம்பருத்தியை வந்து, அதாவது சூரியங்கிற அளவுக்கு அந்த செம்பருத்தி நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஆளும் தன்மை உடைய இதா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த செம்பருத்திய ஒரு பெண்ணால் ஆளப்படணும் அப்படிங்கிறதுதான். அப்ப அந்த பெண் வந்து அந்த செம்பருத்தியை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாளோ அவளுக்குள்ள அவள் வீட்டினுடைய அதிகாரத்தன்மையை அவளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்ப அந்த செம்பருத்தில எந்த பூச்சி பொட்டைகள் எதுவும் வராமல் பாதுகாக்கக்கூடியதும் பெண் கையில தான் இருக்கு. அந்த செம்பருத்தியை வந்து ஒவ்வொரு நாளும் பூக்கள் வரும்போது அதை பறித்து சிவபெருமானுக்கு அல்லது சிவபெருமான் குடும்பத்துக்கு வைக்கும் போது உங்க வீட்டில் செல்வ நிலை மட்டும் இல்லாமல் வீட்டினுடைய சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமைகள் நீங்கி நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க. இந்த செம்பருத்தியை பாத்தீங்கன்னா மேக்சிமம் வீட்டுல வைங்க. அது போக நீங்க அந்த செம்பருத்தி பூவை வந்து கோயிலுக்கு சிவலிங்கத்துக்கு கொடுக்கும் போது நீங்க தினமும் ஒவ்வொரு பூவாக கொடுத்து 21 பூக்கள் சிவலிங்க, அதாவது சிவன் கோயிலுக்கு போய் கொடுத்தீங்கன்னா, சிவனுக்கு போய் வச்சுட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த 21 நாள் முடியறதுக்குள்ள உங்க வீட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். வேலை வாய்ப்புகள் பிரச்சனை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், சண்டை சச்சரவுகள் குறையும். அதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் குடும்பம் வந்து அழகா இருப்பாங்க. அந்த கட்டுப்பாடு வந்து ரொம்ப பாரம் மாதிரி தெரியாது. அதனால இந்த செம்பருத்தியை வந்து 21 நாள் அந்த செம்பருத்தி பூவை வந்து பறிச்சு நீங்க கொண்டு சிவனுக்கு வைக்க உங்க வீட்டுடைய மாற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் இந்த செம்பருத்தியை வந்து எப்ப வாங்கலாம் இந்த செம்பருத்தி செடியை அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வாங்குவது மிக சிறந்ததாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வாங்குவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த செம்பருத்தி செடி வந்து
சூரிய நீச்சம் உள்ளவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டுல வச்சு வளர்க்கும் போது, ஆனா சூரிய நீச்சம் உள்ளவங்களுக்கு செம்பருத்தி வளர்க்கும் போது அந்த வெள்ளை பூச்சி எல்லாம் வரும். அதெல்லாம் கவனமாக அதுக்கெல்லாம் என்ன மருந்து போடணும்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு அந்த செம்பருத்தி செடிக்கு நீங்க ஆயில் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுடைய சூரியன் தன்மை வந்து அதிகரிக்கும். அதனால அந்த செம்பருத்தி செடியை வந்து ரொம்ப அழகா பாதுகாக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது. இது வைக்கும் முறைகள் சாதாரணமா எல்லா செடியும் வைக்கிற மாதிரி வைக்கலாம். வேணா மாட்டு சாணத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து வச்சு போட்டு அதுக்கப்புறம் வைக்கலாம். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த செம்பருத்தி செடிக்கு சூரிய ஒளியின் அளவு நல்லா படுற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த செம்பருத்தி செடி உங்களால் வைக்க முடியல, எனக்கு அவ்வளவு பெரிய வீடு கிடையாது, என்னால் அதுல வைக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய வீட்டில் வந்து குரு காரகத்துவம் உடைய அதாவது இந்த மூங்கில், குட்டி மூங்கில் இருக்கு இல்லையா, அந்த மூங்கில வந்து வீட்டில் வைத்து வளர்ப்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மூங்கில் வந்து வீட்டை வந்து அமைதி தன்மையும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் ஒற்றுமை தன்மை அதிகரிக்கும். அதாவது சின்ன மூங்கில் வந்து கெட்டி வச்சிருப்பாங்க, அந்த கெட்டுடன் கிடைக்கிற மூங்கில வாங்கி அது ஒரு நீர் உள்ள ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே ₹1 காயின் வச்சுட்டு அதன் மேல அந்த சின்ன மூங்கில் செடியை வைத்து அதை வந்து நீங்க பாதுகாத்து வந்தீங்கன்னா அந்த மூங்கில் கொடுக்கிற வைப்ரேட் வந்து என்னன்னா உங்க வீட்டில் எல்லாரையும் அமைதி நிலையாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கும் திறனுடையதாக இருக்கும். அந்த மூங்கில் இதை வந்து நீங்க வைக்கலாம். ஒண்ணு செம்பருத்தி செடி வைக்கிறது வெளியில இடம் இருந்தால் அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி பாதுகாக்கலாம். இல்லாட்டா மூங்கில் செடியை வைத்து அந்த மூங்கில் செடிக்கு வந்து நீங்க வந்து என்னன்னா அந்த மூங்கில் செடி எங்க இருக்குன்னா நீங்க அதிகமாக உங்க குடும்பம் எங்க கூடுவீங்களோ, அதிகமா எங்க உட்கார்ந்து சந்திப்பீங்களோ அந்த இடத்துல அந்த மூங்கில் செடியை வைங்க. இந்த மூங்கில் செடியுடைய வளர்ச்சி வந்து உங்க வீட்டினுடைய ஒற்றுமையுடைய வளர்ச்சியை அதிகரிக்கும். வீட்டில் உள்ளவங்க அதிக புத்திசாலியாகவும் ரொம்ப அமைதி நிலையாகவும் தெய்வ நிலை தன்மை உடையவர்களாகவும் மாறிவிடுவார்கள். அதனால இந்த மூங்கில் செடியை வைக்கலாம். இதுக்கு பதில் அது வைக்கலாம். இல்ல எனக்கு குருவுடைய தன்மை ரொம்ப வீக்கா இருக்குது அப்படிங்கிறவங்க அதை வந்து டொனேட் பண்ணிருங்க. யாருக்காச்சும் டொனேட் பண்ணுங்க. 8ஆம் வீட்டு 12ஆம் வீட்டுல உள்ளவங்க யாருமே, குரு 12ஆம் வீட்டுல உள்ளவங்க யாரும் மூங்கில் செடியை டொனேட் பண்ணாதீங்க. அதாவது 8, 6 இருந்தால், அதாவது உங்க லக்னத்தில இருந்து 8ஆம் வீட்லயோ 6ஆம் வீட்லயோ குரு இருந்துச்சுன்னா அவங்க வந்து டொனேட் பண்ணுங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த மூங்கில் செடியை வீட்டுக்குள்ள வைக்கிறது, நான் மூங்கில் செடியை வெளியே கூட வளர்க்கலாமே, ஏன் நீங்க அதுக்கு பதில் செம்பருத்தி வைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா மூங்கில் செடி வந்து ரொம்ப பெரிய செடியாக நம்ம வளர்க்க கூடாது வீட்டு முன்னால். ஏன்னா மூங்கில் வந்து பெருசா ரொம்ப ஹைட்டா வளரும் போது அது ஒன்றை ஒன்று உராயும் போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த சவுண்ட் வந்து நமக்கு கெட்ட அதிர்வுகளை கொடுக்கக்கூடியது. இந்த கெட்ட அதிர்வுகள் கொடுக்கக்கூடிய சவுண்டு வீட்டு முன்னால் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் வைப்ரேட் கொடுக்கும். அதனால மூங்கில் செடியை வந்து வீட்டுக்கு முன்னால உயரமாக வளர்ப்பது மிக தவறானது. அதனாலதான் நம்ம வந்து மூங்கில் செடியை வீட்டுக்குள்ள நம்மளுடைய சின்னதாக வளர்க்கிறோம். எப்பவுமே குருவுடைய தன்மை அதிகரிக்க கூடாதுன்னு நான் சொல்வேன். ஏன்னா வீடு வந்து வீடாக இருக்கணும், குருங்கிறது கோயிலாக மாறிவிடும். அதனால நீங்க வீட்டை வந்து கோயில் மாதிரி மாற்றும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஆசிரமத்துல இருக்கும் போது, ஒரு மடத்தில் இருப்பது போல் உங்களுக்கு ஒரு அமைப்பு தோன்றிடும். குடும்ப வாழ்க்கையான கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையெல்லாம் சரியாக அமையாது. அதனால குருங்கிற தன்மையை அதிகப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுனாலையும் மூங்கில் செடியை வந்து மூங்கில் மரத்தை வந்து வீட்டு முன்னால் வளர்க்க கூடாது. அது வந்து உராய்வு தன்மை நம்மளுக்கு நல்லதில்லை, குடும்பத்துக்கு நல்லதில்லைங்கிறதுனால மூங்கில் மரத்தை வீட்டு முன்னால் வளர்க்க கூடாது. அந்த மூங்கில் மரத்துக்கு பதிலாக தான் நம்ம செம்பருத்தி மரத்தை வைத்து வளர்க்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த செம்பருத்தி மரம் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை வாங்குவதும் திங்கட்கிழமை வாங்குவதும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மூங்கில் செடி வந்து வியாழக்கிழமை வாங்குவது மிக சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை வாங்குறவங்களும் சரி, செவ்வாய்க்கிழமை வாங்கினாலும் நல்லாதான் இருக்கும். ஏன்னா கோபத்தினுடைய அளவை குறைக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். குடும்பத்தினுடைய ஒற்றுமை நல்ல மேலோங்கி இருக்கும். நன்றி, வணக்கம்.